தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து அனல் காற்று வீசி வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்புடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. சுட்டெரிக்கும் வெயிலின் பிடியில் சிக்கி தவிக்கும் பொதுமக்கள் உடல் வெப்பத்தை குறைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். ஆனால் அவை அனைத்தும் சரிதானா? அதனால் வெப்ப தாக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆகிறார்களா என்றால் அது நிச்சயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்வது பற்றிய புரிதல் இங்கு பலருக்கும் இல்லவே இல்லை. வெயிலில் அலைந்துவிட்டு வேகமாக சென்று கலர்கலராக குளிர்பானங்களை அருந்துவதாலும் குளிர்ச்சியான ஐஸ் தண்ணீரை லிட்டர் கணக்கில் குடிப்பதாலும் வெயிலில் இருந்து தப்பிக்கலாம் என நினைப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உச்சந்தலையை பிளக்கும் வெயிலை தாக்குப்பிடிக்க முடியாத இளைஞர்கள் பலர் குளிர்பானங்களை வாங்கி அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து திருச்சி சித்த மருத்துவத்துறை தலைமை மருத்துவர் தமிழ்கனி கூறும் தகவல்கள் நமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. குளிர்பானங்கள் குடிக்கிறது அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி குடலுக்கு செரிமானத்தை தடுக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தோம்னாக்க நம்மளுக்கு செரிமான கோளாறுகள், கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லைனா வயிறில் கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் ஏற்படுறது, இதெல்லாம் இன்னும் அதிகமாகுமே தவிர நிச்சயம் குறையாது. சில பேருக்கு அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சாக்க ஒரு ஏப்பம் வந்தவுடனே ஒரு செரிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. அது செரிமானம் கிடையாது. அது உள்ளே போயிட்டு அந்த வாயு உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வர்றது தான் உங்களுக்கு ஏப்பமாக வருது. அதனால் கண்டிப்பாக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தட்பவெட்ப சூழலுக்கு தகுந்தாற்போல் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு நீர் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதோடு தொடர்ந்து தண்ணீர் குடிக்கும் பழக்கமே சிறந்தது என்கிறார் திருச்சி அரசு மருத்துவமனை கல்லூரி கண்காணிப்பாளர் அருண். நம்ம தண்ணி குடிக்கணும். வெறும் தண்ணி குடிக்கிறதை விட சர்க்கரை உப்பு கலந்த தண்ணியை குடிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி கலந்த தண்ணி குடிக்கிறப்ப நமக்கு நல்ல உடம்புல ஏன்னா நம்ம உடம்புல வேர்வை வரப்போ வெறும் தண்ணி மட்டும் போகாது, நம்ம உடம்புல உள்ள சோடியம் பொட்டாசியம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ வெறும் தண்ணி குடிக்கிறப்ப இன்னும் சோடியம் கம்மியாக போயிடும். ஸோ சோடியம் கம்மியாக போச்சுன்னா இன்னும் உடம்புக்கு கெடுதல். ஸோ அதனால் உப்பு சர்க்கரை கலந்த தண்ணியை குடிக்கணும். வெறும் சர்க்கரை கலந்த தண்ணியும் குடிக்கக்கூடாது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸும் குடிக்கக்கூடாது, சோடா மாதிரி குடிக்கக்கூடாது, சர்க்கரை உப்பு கலந்த மாதிரி தண்ணி உள்ள குடிக்கலாம். பிரியாணி, பரோட்டா மட்டும் இன்றி துரித உணவுகள் மீது அதிக மோகம் செலுத்தும் இன்றைய தலைமுறையினர் பழைய சாதம் உள்ளிட்ட பாரம்பரிய உணவு முறைகளை உணர்ந்து உண்ண பழக வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பிரியாணி மாதிரியான உணவுகள், பரோட்டாவுக்கு இந்த குருமா வைப்பாங்க. அந்த குருமாவிலையும் ரொம்ப காரம், புளிப்பு, மசாலாலாம் அதிகமாக போட்ட உணவுகள், இதெல்லாம் தவிர்க்க நல்லது. நூடுல்ஸ் போன்ற உணவுகள், மசாலா நூடுல்ஸ் அப்படின்னே சொல்லி ரெடிமேடாகவே வருது. அதுலேயுமே பொதுவாகவே பேக்கேஜ்டு ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படக்கூடிய தின்பண்டங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள், சிப்ஸாக இருந்தாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பாக்கெட்டில் அடைச்ச தின்பண்டங்கள் எல்லாத்துலேயுமே பொதுவாகவே காரம், புளிப்பு, உப்பு இது மூணுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் குழந்தைகளுக்கு சுவையை கொடுக்கும். அப்படிங்கிறதால எல்லா உணவுப் பொருட்களும் இது அதிகமாக போட்டு தான் பெரிய பிராண்ட் கம்பெனிகளுமே அப்படி தான் விற்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி உணவுப் பொருட்களை இந்த காலத்தில் கண்டிப்பாக தவிர்க்க நல்லது. கடுமையான வெயில் காரணமாக நாங்கள் நிறைய குளிர்பானங்களை குடிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் தண்ணியை வச்சு தொடர்ந்து நாங்கள் குடித்து அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல் இளைஞர்களாக இருக்கட்டும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. வெயில் காலம் வந்தாலே இது மாதிரியான நிறைய விஷயங்களை கண்மூடித்தனமாக அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. எனவே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கை முறையில் காலமாக எப்படி நல்ல உணவுகளை சாப்பிட்டு உடம்பை கூலிங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கடைபிடிச்சாங்களோ அதை கடைபிடிக்கிறது மட்டும்தான் சரி. அதற்கு எதிர்மாறாக தவிர்க்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தா மட்டும்தான் இந்த வெயில் காலத்தை பிரச்சனை இல்லாமல் நம்ம எதிர்கொள்ள முடியுங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேசனோட நெப்போலியன், நியூஸ்7 தமிழ்.